ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஷின்சான் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாரி ஷின்சானும் பார்த்தீங்கன்னா பதட்டமாக ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா 2 மீல்ஸ் ஸ்பெஷலாக எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிச்சி வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் ஸ்பெஷலாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதனால் இன்றைக்கி தான் லீவு, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வா நம்ம கொஞ்ச நேரம் விளையாண்டுலாம், அப்போ தான் பசிக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஹாரி ஃபாஸ்ட்டாக தூக்கி போடுவார். ஸ்லோவாக போடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஷின்சான் பாலை தூக்கி போடுவான். தூக்கி போடப்போ பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் பின்னாடி போயிடும். ஹாரி பிடிக்கலான்னு போகும்போது ஹிமோரி வண்டி உள்ள செட் ஆகிடுவார். அவரால் வெளியே வர முடியாது. அப்படி மாட்டிப்பார் வண்டி உள்ள. ஷின்சானும் ஹாரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அந்த வண்டியை நிப்பாட்ட வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்தில் ஹீமோரி அழுவ ஆரம்பிச்சிடும். என் வண்டி என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்கிறப்ப ஹீமோரி மூஞ்சே மாறி போயிடும் ஒரு மாதிரியாக. அதுக்கப்புறம் தான் ஹாரி நின்றுட்டு ஒரு மாதிரியாக ட்ரை பண்ணுவார் வண்டி இழுக்க முடியுமான்னு. அடுத்து இந்த கயிறை கட்டி நான் இழுக்கிறேன், அந்த கயிறோட வந்துடும்னு சொல்லிட்டு இழுப்பார். ஆனால் இழுக்கிறதுல அந்த கொடியெல்லாம் கீழே விழுந்துடும். பயந்துருவார். இந்நேரத்துக்கு நம்ம இருந்திருந்தா எல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ட்ரை ஆகுதுப்பா, என்னப்பா பண்ணுறதுங்கும் போது நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அந்த சைக்கிளை ரோப்பை கட்டி விட்டு ஷின்சான் நீ இழு அப்படிங்குவாங்க. ஷின்சானால் முடியாது. அதனால் பின்னாடி வந்துடுவான். ஹாரி கீழே விழுந்துருவார். அதுக்கப்புறம் தான் இவர் ஆர்டர் பண்ண மீல்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் தான் என்ன இதோட என்னால் வர முடியாது ஷின்சான், நீ போயிட்டு நான் சொல்கிறது சொல்லுங்குவார். அதுக்கப்புறம் தான் ஷின்சான் அவன் பிளான் பண்ண மாதிரியே சொல்லுவான். ஷின்சான் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து சார் இங்கே கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு சொல்லுவான். கூப்பிட்டுட்டு சார் எங்கள் அப்பாவுக்கு முடிவெட்டிகிட்டு இருக்கேன் சார், அதனால் மீல்ஸ் இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க அப்படிங்குவாங்க. பாக்கெட்டு பர்ஸில் தான் சார் இருக்குது, இப்போ எடுக்க முடியாது, அதனால் நீங்கள் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லுவார். அதனால் அதே மாதிரியே நடந்துடும். ஷின்சானும் ஹாரியை வெறுப்பெடுத்துக்காக இப்போயே மீல்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு பதிலாக நானே சாப்பிட்ருப்பாங்குவான். ஹாரி கோவப்படுவார். நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஷின்சான் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் ஹீமோரி உன் வண்டி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ஷின்சான் சொல்லிவிடுவான். நான் ஹீமோரி போயிட்டு அந்த பிளேட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹாரி வர நேரத்தில் ஹீமோரி கரெக்டாக குதித்து அந்த டப்பாலாம் பறந்து போயிடும். பறக்கிற கேப்பில் ஹாரி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அப்படியே ஸ்லோவாக வருவார். அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிப்பாங்க அந்த வீடியோவை. அப்படியே எடுத்து அந்த பாக்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணி வெளியே வந்துடுவார். அதை பார்த்துட்டு அதுக்காக வெளியே வந்தது ஷின்சான் சொல்லுவான், அப்பா நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் ஹாரியை பார்ப்பாரு, வாவ் நான் வெளியே வந்துட்டேன் பாரா இது போதும் அப்படிங்குவார். அதுக்கப்புறம் தான் ஹிமோரியே ஒன்றை பார்க்கலையாப்பா சாரி அப்படிங்குவார். அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கும் போது அவருக்கு முதுகு பிடிச்சிக்கும் டக்குன்னு. சூப்பு பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும் தனியாக. அந்த சூப்பை பிடிக்கிறதுக்காக திரும்ப அந்த வண்டி உள்ளே உட்காந்துருவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மிச்சி வந்துடுவாங்க. வாவ் மீல்ஸ் சூப்பராக இருக்கேங்கும் போது ஹாரி சொல்லுவார், எனக்கு கொஞ்சம் வைங்கலாம் அப்படிங்கும்போது விட்டுட்டீங்கன்னு நினச்சிங்களேன், உங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது, இப்போ சரி என்னை வெளியே எடுத்து விடுங்கும் போது இதை ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுறாங்க, சூப் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களை எடுக்கலாம் அப்படிங்குவார். அதோட இந்த எபிசோடு ஃபன்னாக முடியுது. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.